டே தம்பி, விஷயம் தெரியுமா? பேங்க்கோட பாஸ்வேர்ட்லாம் திருடிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி தான் என் காதுக்குள்ள ஒருத்தர் கிசுன்னு சொன்னாருங்க. என்னது, பேங்க்கோட பாஸ்வேர்டே திருடிட்டாங்களா? யாரோட பாஸ்வேர்டுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 32 லட்சம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த பின் நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சர்வரை ஹேக் பண்ணுறதன் மூலமாக ஹேக்கர்ஸ் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹேக்கர்ஸ் வந்து எந்த படத்தில் பார்த்துருக்கலாம் தமிழ் படத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆரம்பம் படத்தில் ஆர்யா வருவார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு ஹேக்கர் தான். அவர் வந்து துபாயில் பண்ணுற சேட்டையை இங்கே யாரோ பண்ணிடுறாங்க. இப்போ எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு, தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட பின் நம்பரை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, நம்ம சிகரம் தொடு படத்தில் கூட வரும், ஏடிஎம்மோட பின் நம்பரை வந்து வேற ஒரு வழி மூலமாக ஆட்டையை போட்டு சில பேர்த்துக்கிட்ட அவங்க மொத்தமாக தூக்குவாங்க பணத்தை. இப்போ வந்து அது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் 32 லட்சம் அவ்வளோ பின் நம்பர்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்களாமா. ஸோ இது வெளிநாடுகளில் வந்து அந்த டெபிட் கார்டு பயன்படுத்தப்பட்டு, இது வந்து நம்ம ஏடிஎம்மில் போய் தான் இந்த கார்டை யூஸ் பண்ணணும், அந்த கார்டு கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் நெட் பேங்கிங் போனீங்கன்னா கூட அங்கே உங்களோட கார்டு நம்பர், இந்த பின் நம்பர் வச்சு கூட உங்களோட காசை வந்து எடுக்க முடியும். ஸோ உடனடியாக போய் பின் நம்பரை மாற்றிடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜில் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும், கைதும் பண்ண முடியும், அதில் நீங்கள் கவலைப்பட வேணாம், அடிச்சு பிடிச்சி பேனிக் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், எதனால் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேங்க்ஸோட செக்யூரிட்டியில் கவனக்குறைவு தான் காரணம். அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து பெனிட்ரேஷன் முறையில் உள்ளே போடுறதுக்கான வழி இருக்குது, இல்லை சர்வரை ஹேக் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. அதுவும் இல்லைன்னா இதெல்லாம் கண்காணிச்சிக்கிறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார் இல்லையா, அவரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உள்ளே போகிறதுக்கான வழி இருக்குது. ஸோ இந்த 3 வகைகளில் இப்போதைக்கு பெனிட்ரேஷன் முறையில் வந்திருக்காங்க. சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாதன் காரணமாக தான் இந்த செக்யூரிட்டி ஃப்ளா இருந்திருக்கு. இதுவே வெளிநாடாக இருந்துச்சுன்னா அந்த பேங்க்கோட தலைமையில் வந்து பயங்கரமான ஒரு அதிர்வு இருந்திருக்கும். நம்ம ஊர்ன்றதுனால சப்ப மேட்டர் சால்ட் வாட்டராக விட்டுருவாங்க. மொத்தத்தில் உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் சேஃப்டி. பேங்க்கில் போட்டால் கூட இப்போ அதெல்லாம் சேஃப்டியாக இருக்கிறது இல்லைன்றதாங்க விஷயம்.